நீதித்துறையில் நடக்கும் ஊழல், மத்திய அரசு செய்த பகீர் சம்பவம், கபில் சிபல் கொளுத்தி போட்ட பரபரப்பு, உச்சநீதிமன்றத்திற்கு போன அதிர்ச்சி செய்தி, கொந்தளித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கிடையே வெடித்த உச்சகட்ட மோதல். வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நீதித்துறை என்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம், உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அதே வழக்கு உச்சநீதிமன்றம் போனால் இன்னொரு தீர்ப்பு சொல்கிறார்கள். அதன் காரணமாகவே அது எப்படி ஒரே வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பும் சொல்கிறார்கள் என்பதே பெருவாரியான பொதுமக்களின் கேள்வியாகவும் இருந்து வருகிறது. அனைவருக்கும் சட்டம் ஒன்றாக இருந்தால் தீர்ப்பையும் அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளும் ஒரே மாதிரியாகத்தானே சொல்ல வேண்டும் என்கிற கருத்துக்களும் எழுந்துள்ள நிலையில் சில நீதிபதிகள் தீர்ப்பு சொல்வதற்கு லஞ்சம் வாங்குவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா உள்ளிட்ட சிலர் இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கி உள்ளார்கள். என்றாலும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சாதாரண ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற நீதித்துறையில் உள்ள நீதிபதிகள் குற்றம் செய்யும் போது மட்டும் ஏன் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னவென்றால், மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டார். அதாவது, NCERT வெளியிட்டுள்ள 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் நடக்கும் ஊழல் குறித்து ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. இப்படி நாட்டுக்கே நீதி சொல்லக்கூடிய நீதித்துறையில் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் வைத்து அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதனால் எதிர்காலத்தில் இளைய தலைமுறையினர் மத்தியில் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் என்று கபில் சிபல் கூறியுள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சிக்கு உள்ளான தலைமை நீதிபதி சூரியகாந்த், யாராக இருந்தாலும் நீதித்துறையை கலங்கப்படுத்துவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீதித்துறையின் தலைவர் என்கிற முறையில் இதுபோன்று களங்கம் ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக நான் என் கடமையை செய்ய போகிறேன். இதுபோன்று நீதித்துறையின் ஊழல் என்பதன் பெயரில் ஒரு பாடத்தை வைத்திருப்பது திட்டமிட்ட செயல் என்றுதான் தோன்றுகிறது. அதனால் இதற்கு எதிராக நடவடிக்கை குறித்து நான் இப்போது எதுவும் சொல்ல போவதில்லை. ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதோடு இந்த விவகாரம் சம்பந்தமாக தாமாகவே முன்வந்து அவர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதனால் கூடிய சீக்கிரமே இதுபோன்ற ஒரு புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் மற்றும் இதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பள்ளிகளின் நிர்வாகம் உள்ளிட்ட அனைவரையும் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் திட்டமிட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுகுறித்த விவாதம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இன்னொரு தகவலும் வெளியிட்டார். அவர் கூறும்போது, இந்தியாவில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் அந்த பாடத்தில் சில கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. நீதித்துறை தொடர்பாகவும் நீதிமன்றங்களில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தொடர்பாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நீதித்துறையில் ஊழல் என்கிற பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர் சங்கம் வேதனை அடைகிறோம். காரணம், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அதிகாரிகளின் ஊழல்களை சொல்லாமல் நீதித்துறையை மட்டும் இப்படி குறிவைத்திருக்கிறார்கள். இதை கேட்ட தலைமை நீதிபதி, நீதித்துறைக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள புதிய மோதல் இது. அதனால் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். நீதித்துறை மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதிலும் நீதித்துறையில் ஊழல் மலிந்து இருக்கிறது என்று வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் வருந்தத்தக்கது. குறிப்பாக இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீதித்துறை மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பாடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது, நாட்டில் உள்ள அரசியல் உள்ளிட்ட மற்ற துறைகள் நேர்மையாக நடப்பது போலவும் நீதித்துறையில் மட்டுமே ஊழல் நடப்பது போலவும் இவர்கள் சித்தரிக்க பார்க்கிறார்கள். குறிப்பாக NCERT என்று அழைக்கப்படுவது கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பாகும். முக்கியமாக CBSE பள்ளிக்கூடங்களுக்கும் மாநில போர்டுகளுக்கும் தேசிய பாடத்திட்டங்களை இந்த NCERT தான் தயாரித்துக் கொடுக்கிறது. அதனால் இதில் மத்திய அரசின் அதிகாரிகளே இடம்பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய அரசு நீதித்துறையை சீண்டுவதாகவே உள்ளது. அதனால் இந்த பாடத்திட்டத்தை பார்க்கும்போது மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே ஒரு புதிய மோதலை உருவாக்கும் சம்பவமாகவே அமைந்திருக்கிறது. அதனால் இதை அத்தனை எளிதில் விட்டுவிட முடியாது என்று கர்ஜித்துள்ளார் தலைமை நீதிபதி சூரியகாந்த். ஆனால் இப்படி நேற்று ஒரு செய்தி வெளியானதை அடுத்து சோசியல் மீடியாவில் இதற்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகளும் எழுந்திருக்கிறது. நீதித்துறையில் ஊழல் நடப்பதாக 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு எதிராக தலைமை நீதிபதி கொந்தளித்திருக்கிறார். ஆனால் இவரால் நீதித்துறையில் ஊழல் நடக்கவில்லை, தீர்ப்பு சொல்வதற்கு யாரும் லஞ்சம் வாங்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அவரை பொறுத்தவரை இந்த விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டதே என்று அதிர்ச்சி அடைந்துள்ளார் என்றுதான் தோன்றுகிறது.
குறிப்பாக ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அது தங்களுக்கு எதிராக இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்பு சொன்னால் எப்படி மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கும்? யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் என்கிற போது அனைத்து குற்றங்களுக்கும் அனைத்து நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பு தானே கொடுக்க வேண்டும். ஒருவர் அந்த வழக்கை விசாரித்துவிட்டு குற்றவாளி என்று சொன்னால் இன்னொரு நீதிபதியோ அவர் நிரபராதி என்று சொல்கிறார். அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஏதோ டீலிங் நடக்கிறது என்றுதானே அர்த்தம். அதனால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீதித்துறையில் சாதகமான தீர்ப்பு சொல்ல லஞ்சம் கைமாறி கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அது மட்டுமின்றி நாட்டில் உள்ள பொதுமக்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு அதற்கு உரிய தண்டனை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனால் நீதிபதிகள் ஊழல் செய்தால் மட்டும் ஏன் அவர்கள் மீது எந்த தண்டனையும் பாய்வதில்லை? சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு நீதி, நீதிபதிகளுக்கு ஒரு நீதி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் இதுபோன்று 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் நீதிபதிகளின் ஊழல் குறித்த பாடத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தினால் உண்மையிலேயே லஞ்சம் வாங்கிக் கொண்டிருக்கும் பல நீதிபதிகளின் சீக்ரெட் அம்பலத்துக்கு வந்துவிடும். அதனால் நீதித்துறையில் நடக்கும் ஊழலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகள் தான் நீங்கள் ஈடுபட வேண்டும். அதை செய்யாமல் நீதித்துறையின் ஊழல் பற்றி சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை தடுக்கக்கூடாது. நடக்காத ஒன்றை யாரும் பாடத்திட்டத்தில் வைத்து விடவில்லை. நாட்டில் நடக்கும் சம்பவங்களை தான் தொகுத்து வைத்துள்ளார்கள். அதனால் நீதித்துறையின் தீர்ப்பு சொல்ல நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவதற்கு தடை போடுங்கள். அதை தடுத்து நிறுத்துங்கள். அதை நீங்கள் செய்தாலே நீதித்துறை குறித்து யாரும் தவறாக சித்தரிக்க மாட்டார்கள். அதை செய்யாமல் நீதித்துறையின் ஊழல் என்கிற தலைப்பில் பாடத்திட்டம் வைத்திருப்பதை நீங்கள் தடுத்து எந்த புண்ணியமும் இல்லை. அதனால் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் ஊழல் நீதிபதிகளை திருத்தும் நடவடிக்கையில் இறங்குங்கள். முக்கியமாக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட வாதியும் பிரதிவாதியும் உயிரிழப்பதற்கு முன்பு அதை முடித்து இறுதி தீர்ப்பு சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அரசியல்வாதிகள் போனால் முதலில் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை பட்டியலிடுவது, சாதாரண பிரஜைகளின் வழக்கு என்றால் 10 ஆண்டுகள் ஆனாலும் அதை விசாரிக்காமல் கிடப்பில் போடுவது, இப்படிதான் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதைதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்து பார்க்கும்போது அரசியல்வாதிகள் பெரும்புள்ளிகள் மூலம் உங்களுக்கு பெரிய தொகை கைமாறுகிறது. அதனால் தான் அவர்களது வழக்கை உடனே பட்டியல் போட்டு விசாரிக்கிறீர்கள். அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் சொல்கிறீர்கள். ஆனால் சாதாரண மக்களிடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்பதனால் அதை கிடப்பில் போட்டு விடுகிறீர்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறீர்கள். அதனால் நீதித்துறையில் ஊழல் மடிந்து விட்டது என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. உண்மையை தான் சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு பாடத்திட்டத்தை வைத்து விட்டார்கள். அதை நாங்கள் சட்டப்படி தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு நீங்கள் தான் முதலில் வெட்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்திற்கு எதிராக பலரும் அதிரடி கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். இப்படி நேற்று உச்சநீதிமன்றம் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் இன்று காலை NCART சார்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துள்ளார்கள். அதில் நீதித்துறை மீது எங்களுக்கு உயர்ந்த நம்பிக்கை உள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தை நிலைநிறுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் தற்செயலாக ஏற்பட்ட அந்த பிழையை நாங்கள் உடனடியாக திருத்தம் செய்கிறோம். அரசியல் சாசனம் உருவாக்கிய அமைப்பின் அதிகாரத்தை குறைத்து மதிப்பிடும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. அதனால் CPSE 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையின் ஊழல் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடத்தை முழுமையாக நீக்கி புதிய பதிப்பை வெளியிடுகிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சர்ச்சை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு வந்துள்ளது. அதோடு மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் இன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகி மத்திய அரசு சார்பில் நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார்.